தமிழக அனைவருக்கும் வணக்கம். பிரேமானந்த் அவருடைய இயக்கத்துல சந்தானம் அவர்கள் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் அவர்கள் ஒரு மூவி ரிவ்யூவர். இந்த மூவி ரிவ்யூவர்லாம் தேடி தேடி கொலை பண்றாரு ஹிட்ச்காக் இருதயராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்தானம் அவர்களுக்கு ஒரு மூவிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று ரெடி பண்ணி சந்தானம் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் அந்த மூவிக்குள்ளேயே தள்ளி அந்த திரைப்படத்துக்குள்ளேயே அவங்க போட்டு தள்ள முயற்சி பண்றாரு. ஸோ அப்படி சாகருக்கிற தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் எப்படி சந்தானம் அவர்கள் காப்பாத்திக்கிட்டாரு அப்படின்றதான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோட கதை. அது ஒரு மெயின் கதையா இருந்தாலும் முக்கியமான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கிட்ட இருந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துல இருந்து நாம எப்படி ஐயோ அம்மான்னு காப்பாத்திட்டு வெளியே வந்தோம் அப்படின்றதான் இந்த படத்தோட உண்மையான கதை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கதைப்படி ஒரு படத்துக்குள்ள ஹீரோவும் ஹீரோட குடும்பம் மாட்டிக்கிறது. அதே மாதிரி இந்த படம் ஒரு தியேட்டருக்குள்ள போயிட்டு இந்த படத்தினால நாம மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த படத்திலே ஒரு டைலாக் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் மொக்க ப்ரோ, செகண்ட் ஆஃப் போர் ப்ரோ, தியேட்டர்ல சீட்ல உட்காரவே முடியல ப்ரோ, அவ்வளோ மொக்க ப்ரோ அப்படின்னு இந்த படத்துல ஒரு டைலாக் வரும். அதை தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களான்னு தெரியல. ஆனா அது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துக்கு கரெக்டா இருக்கு. படத்துல ஒரு சில விஷயம் கிரியேட்டிவா இருக்கு. லைக் அந்த சப்டைட்டில் போறது, அப்புறம் எண்டு கார்டு போறது, அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயம் கிரியேட்டிவா இருந்தாலும் இதெல்லாம் வச்சு படத்தை எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போறன்ற கிரியேட்டிவ் இயக்குனர்கிட்ட இல்ல. ஆக்சுவலா இது வெறும் ஒரு காமெடி பேய் படம் மட்டும் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப் மாதிரியான திரைப்படம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஈவில் டெட், சா, அதுக்கப்புறம் இந்த ராங் டெட், இந்த மாதிரியான அந்த கதை அம்சங்களும் இந்த படத்துல அப்படியே டிராவல் ஆகுது. ஸோ இப்படி டிராவல் ஆகுற ஒரு கதையை வச்சு சூப்பரா, உதாரணத்துக்கு இந்த மிர்ச்சி சிவா தமிழ் படம்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு திரைப்படமா அந்த திரைப்படத்தை சூப்பரா கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் அப்படி கொடுக்கறத விட்டுட்டு கடுப்பேத்தி வெறுப்பேத்தி வச்சிருக்கிறாப்புல இந்த படத்தோட டைரக்டர். ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயத்துக்காக இந்த இயக்குனரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, நிறைய காமெடி நடிகர்களை நடிக்க வச்சு ஒரு காமெடி ஹீரோவா செட் பண்ணி ஒரு காமெடி படத்துல, ஒரு முழுநீள ஒரு காமெடி படத்துல ஆடியன்ஸை கொஞ்சம் கூட சிரிக்க விடாம காமெடியே இல்லாம ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதுவும் அந்த காமெடி ஹீரோ வச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய திறமை. இதெல்லாம் எப்படி சொல்றது, அவர் தப்பித்தவரை கூட தெரியாதனமா கூட ஒரு காமெடி சீன் அவர் எடுக்காம ஒரு காமெடி படத்தை எடுத்துருக்காருல, உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதுலயும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப், இன்னைக்கு நான் உங்களை விடுறதாவே இல்லடா, உங்களை என்ன சொல்றது, ஒரு பிளேடு போட்டு சாவடிக்காம நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு எந்த கோயில அந்த டைரக்டர் சத்தியம் பண்ணாருன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் போட்டு வச்சு செஞ்சுட்டாப்ல. கழுத்துல ரத்தம் வராத குறை மரண மொக்கையா இருந்து செகண்ட் ஹாஃப் மொத்தமே. அதுலயும் படத்தோட ஹீரோ சந்தானம் அவர்கள் ஆக்சுவலா அவர் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்கிறேன், இந்த யோயோ காஷ்மீர் நடிக்கிறேன் அப்படின்னு வாட்ஸ்அப் ப்ரோ, சிக்கம் ப்ரோ, பங்கம் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாடுலேஷனோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ தயவு செஞ்சு எங்களை விட்டுரு ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே இருந்து. ஆக்சுவலா அவரோட மாடுலேஷன் அப்படின்றது சுத்தமா அவருக்கு செட்டே ஆகல. ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் சந்தானம் அவர்கள் இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மொட்டை ராஜன் மட்டும்தான். ஆக்சுவலா அவர் ஒரு 2 காமெடி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. முக்கியமா அந்த முழு பௌர்ணமி அந்த சீன் ஒன்று இருக்கும், அது நல்லா இருந்து. மற்றபடி இந்த நிழல் ரவி சாரு, முக்கியமா இந்த யாஷிகா ஆனந்த், அந்த கஸ்தூரிலாம் இருக்காங்களே, அதாவது படத்தை ஓட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், வேற என்ன இருக்கு, ஏதோ இவங்க 2 பேரும் கிளாமர் ஆர்டிஸ்ட் தானே, இவங்களை வச்சு கிளாமர் கொஞ்சம் தூக்கலா காட்டலாம் அப்படின்னு கிளாமர் ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற அளவுக்கு அந்த கிளாமர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிழல் ரவி அவர்களை வச்சு முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க விஷயங்களா தான் இருந்தது படத்துல. ஆக்சுவலா ஒரு டைரக்டருக்கு ஒரு பேய் படம் எடுக்க தெரியலாம் பரவாயில்ல, ஆனா ஒரு படமே எடுக்க தெரியலன்னா எப்படி? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த படமே இருக்கு. எடுக்க தெரியாதவன் எடுத்து, நடிக்க தெரியாதவன் நடிச்சு, எப்படி சொல்றது, மியூசிக் பண்ண தெரியாது மியூசிக் பண்ண எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமே இருக்கு. இந்த படம்லாம் சென்சாருக்கு போகும்போது சென்சார் போர்டு இந்த படம்லாம் மக்கள் கிட்ட போச்சுன்னா அவெல்லாம் பாவம், அவன் காசுலாம் வேஸ்ட் ஆகிடும், அதனால இந்த படத்தை நீங்க ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அதை சுருட்டு குப்பட்ட போல போட்டிருந்தா கூட நம்மளோட காசுலாம் மிச்சமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த நடிகர் சங்கமும் சரி, இந்த இயக்குனர் சங்கமும் சரி, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் தயவுசெய்து போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, கௌதம் அவர் இருக்கார் இல்லையா, டைரக்டர் கௌதம், அவருக்கும் அதே மாதிரி செல்வராகவன் இருக்காங்களா, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, ஏன்பா உங்களுக்கு எவ்வளவுதான்ப்பா கடன் பிரச்சனை இருக்கு, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தீர்த்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்காக இந்த மாதிரி குப்பை மாதிரின கேவலமான படத்தெல்லாம் நடிச்சு அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல இண்டஸ்ட்ரியில. ஓகே, கௌதம் சார்னா அவர் இந்த மாதிரி படங்கள் எடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு மரியாதை இருக்கும். செல்வராகவன் சார் சொல்லவே வேணாம். ஸோ அவர் எப்படி சொல்றது, ஒரு கல்ட்டு கிளாசிக்கான மூவிலாம் கொடுத்துருக்காரு இல்லையா, ஸோ அவர் மேல இருக்கிற மரியாதையும் இந்த திரைப்படத்தின் மூலமா கெட்டுப்படுது. அதுலயும் அவர் இந்த புதுப்பேட்டை படத்துல ஒரு சில டைலாக்லாம் செல்வராகவன் சார் பேசுறாரு. எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற மரியாதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆடுதா. அதுலயும் அவர் போட்டிருக்க கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அந்த குழந்தைங்களாம் போவாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இந்த இயக்குனர் சங்கமும் நடிகர் சங்கமும் அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா அதை தயவு செஞ்சு தீர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி
திரைப்படங்களை இந்த மாதிரி திரைப்படம்லாம் அவன் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அக்ரிமெண்ட் சைன் போட்டுருங்க. எங்களால முடியல. ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்கறது பதிலா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக சந்தானம் அவர்கள் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட இன்டர்வியூஸ் அப்படின்றது அவ்வளவு மெச்சூர்டா இருந்து, அவரோட இன்டர்வியூஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த படத்துல சுத்தமா கிடையாது. நீங்க இந்த படத்தை போய் பார்க்கறது பதிலா அவரோட இன்டர்வியூஸே பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி போர் அடிக்குது அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வேணா வேற ஒரு படத்தை வேணா சஜஷன் பண்றேன். ஆக்சுவலா ரியான் ரெனால்ட்ஸ் அவர்கள் நடிச்ச ஃப்ரீ கை அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல இருக்கு. கிட்டத்தட்ட அது இதே மாதிரி ரிலேட்டடான படம் தான். ஆனா அது ஹாரர் மூவிலாம் கிடையாது, அது முழுக்க முழுக்க ஃபேண்டசி. அதுல லாஜிக்லாம் இருக்காது, பட் விஷுவலி பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த படம் நீங்க பார்த்தலாம். இந்த படத்தை போய் பார்க்கறது பேசாம அதை வீட்டுல உட்காந்து போட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும்.